Milky Mist Paneer. Milky Mist Paneer. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. சார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் தான் நம்ம விளையாட போகிறோம். இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா தான் ஃபேவரட்ங்கிறத நான் சொல்லலை. இங்கிலாந்துடைய ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டர் நாசர் ஹுசைன் அவரே வந்து சொல்லியிருக்காரு, இந்தியா வில் பி மை ஃபேவரட்ஸ்னா. டெஸ்ட் பார்டர் காஸ்கர் ட்ராஃபில இந்தியா கடுமையா தோத்தப்பவே இந்த ஸ்குவாடை பார்த்துட்டு இந்தியா ஹஸ் காட் அ கிரேட் பொட்டன்ஷியல், பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் தான் வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன். விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் கம்பீர் மேல இல்ல ஒரு டீமுக்குள்ள இருக்கிற ஈகோ எல்லாம் விட்டுட்டு நல்லா பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு தான் கப்புன்னு அப்பவே சொன்னேன். ஸோ அதே ஸ்டாண்ட்ல இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்தியா தான் ஃபேவரட்ஸ். போலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்காங்க அண்ட் மிடில் ஆர்டர்ல வந்து நமக்கு ரொம்பவே தேவைப்பட்ட ஹர்திக் பாண்டியா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் அக்சர் பட்டேலுமே மிடில் ஆர்டர் சூப்பரா விளையாடுவாங்க. போட்டி போட்டுக்கிட்டு யார் விளையாட போறாங்க மாதிரி. இப்ப பேட்ஸ்மேன்ஸ்ல ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்திருக்காரு, ரொம்ப அழகா ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. இந்த ஃபார்ம் தொடரும்னு நான் முழுமையா நம்புறேன். As I told, விராட் கோலி மட்டும் அவரோட ஈகோ விட்டு விளையாடினா இந்த டோர்னமெண்ட்ல ஒரு 50 தான் போட்டிருக்காருலாம் நினைக்காதீங்க. அவரால் இந்த கேமையே மாற்ற முடியும். பட் அவர் சரியாவே விளையாடலைனாலும் சுப்மன் கில் இப்போ இந்த டோர்னமெண்ட்ல ஆடின சூப்பரான ஃபார்மை கண்டினியூ பண்ண முடிஞ்சால் இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிடைக்கிறதுக்கான முழு வாய்ப்புகளும் இருக்கு. விராட் கோலியும் ரோஹித் சர்மா இதுதான் அவங்களோட கடைசி ஐசிசி ட்ரோஃபி சாம்பியன்ஷிப்பா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ரோஹித் சர்மா ஐ திங்க் எஸ், ஓகேங்களா, அவர் வந்து இந்த முறை மரண ஆட்டம் ஆடிட்டு கப்பை ஜெயிச்சுட்டு நான் கிளம்புறேன் தம்பின்னு சொல்லுவாருன்னு தான் நான் நம்புறேன். இந்தியா ஃபைனல் போயிடுமா அப்படின்னா போயிடுங்கிறத நான் கிளியரா பாக்குறேன். ஓகேங்களா, நம்மள செமிஃபைனல் அப்செட் பண்ற அளவுக்கு அந்த சைட்ல ஒரு பெரிய டீம் இருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க குறைச்சிட போகுது. அவங்க ஆஸ்திரேலியா ஒருவேளை ஃபைனல் வந்தா நமக்கு ஒரு குட்டி ப்ராப்ளம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம ஃபைனலே கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம் பிரதர். சார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் தான் நம்ம விளையாட போகிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது, ஏன்னா நம்ம துபாயில் விளையாட போகிறோம், பாகிஸ்தான் பிச்சில்ன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சார்? அதை எப்படி பார்க்குறீங்க? பிரதர், ஆக்சுவலாக இந்தியாவோட நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து ஆரம்பிக்க போகுது. இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா தான் ஃபேவரட்ஸுங்கிறத நான் சொல்லலை. உங்களுக்கு இங்கிலாந்துடைய ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டர் அவரே வந்து ரொம்ப நாசர் ஹுசைன் அவரே வந்து சொல்லியிருக்காரு, இந்தியா வில் பி மை ஃபேவரட்ஸ்னா. த சார்ட் ஆஃப் டீம் வி ஹவ் காட். உங்களுக்கு தெரியும், நான் வந்து டெஸ்ட் பார்டர் காஸ்கர் ட்ராஃபில இந்தியா கடுமையா தோத்தப்பவே இந்த ஸ்குவாடை பார்த்துட்டு இந்தியா ஹஸ் காட் அ கிரேட் பொட்டன்ஷியல், பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் தான் வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா, ஏன்னா அப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து சரியா விளையாடாம இருந்தாரு அண்ட் விராட் கோலி வந்து நான் நிறைய இடத்துல அலிகேஷன் சொல்லியிருக்கேன், விராட் கோலி மாதிரி ஒரு ஸ்கில்டு பிளேயரே கிடையாது, ஆனா அவர் வந்து அவுட் ஆஃப் பர்சனல் ஈகோ விளையாட மாட்டேங்கிறாரு அண்ட் சுப்மன் கில் ஏன் டீம்ல இருக்காரு நான் சொன்னப்பவே இவங்க விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் கம்பீர் மேல இல்ல ஒரு டீமுக்குள்ள இருக்கிற ஈகோ எல்லாம் விட்டுட்டு நல்லா பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு தான் கப்புன்னு அப்பவே சொன்னேன். சரிங்களா, ஸோ அதே ஸ்டாண்ட்ல இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்தியா தான் ஃபேவரட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஆல்ரவுண்டர்ஸ். வாஷிங்டன் சுந்தர் பத்தி நாசர் ஹுசைன் மென்ஷன் பண்றேன். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் அவரு. ஆனா அவருக்கு வந்து இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல 2 மேட்ச் கொடுக்காம 3வது மேட்ச் மட்டும் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். பட் அதுக்காக அவரோட பொட்டன்ஷியலை குறைச்சி இட போடாம ஹீ ஷுட் பி யூட்டிலைஸ்ட் ப்ராப்பர்லி. பேட்ஸ்மேன்ஸ் பத்தி நான் லேட்டரா வரேன். பட் நீங்க வந்து போலர்ஸ் பாருங்க, ஹர்ஷதீப் இருக்காரு, ராணா ஆக்சுவலா நல்லா போட்டிருக்காரு, தோ இஸ் எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர்த்து நமக்கு வந்து ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ்னே 3 பேர் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு அண்ட் குல்தீப் அகைன் ஸ்பெஷல் ஸ்பின்னர். ஸோ போலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்காங்க அண்ட் மிடில் ஆர்டர்ல வந்து நமக்கு ரொம்பவே தேவைப்பட்ட ஹர்திக் பாண்டியா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் அக்சர் பட்டேலுமே மிடில் ஆர்டர் சூப்பரா விளையாடுவாங்க. போட்டி போட்டுக்கிட்டு யார் விளையாட போறாங்க மாதிரி இருக்கு. இப்ப பேட்ஸ்மேன்ஸ்ல ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்திருக்காரு, ரொம்ப அழகா ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. இந்த ஃபார்ம் தொடரும்னு நான் முழுமையா நம்புறேன். ஏன்னா 50 ஓவர்ஸ் எஸ்பெஷலி லிமிடெட் கிரிக்கெட்லயே ரோஹித் சர்மா வந்து ரொம்பலாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் இல்ல, எக்ஸப்ட் ஃபார் த கேம் அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா. அங்கேயுமே அவர் எனக்கு என்னோட மெமரி கரெக்டா தான் 40+ ரன் அடிச்சார். ஸோ ரோஹித் சர்மாவை வி கேன் ரிலை ஆன் இஃப் ஹி பிளேஸ் வெல் வித்வுட். அவர் வந்து ஈகோ ரொம்ப பாதிக்காது, பட் அவருடைய டிசிஷன் மேக்கிங் நிறைய இடத்துல சொதப்பும். அண்ட் விராட் கோலி, as I told, விராட் கோலி மட்டும் அவரோட ஈகோ விட்டு விளையாடினா இந்த டோர்னமெண்ட்ல ஒரு 50 தான் போட்டிருக்காருலாம் நினைக்காதீங்க. அவரால் இந்த கேமையே மாற்ற முடியும். ஓகேங்களா, ஹையஸ்ட் ஸ்கோரர் இந்த
என்ன சொல்றது, டோன்ட் ஃபர்கெட் ஹி வாஸ் தி ஹையஸ்ட் ஸ்கோரர் இன் தி 2023 வேர்ல்ட் கப் 50 ஓவர் ஃபார்மேட்ல. ஓகேங்களா, அவ்வளோ நல்ல பிளேயர் அவர். ஆனா அந்த பர்சனல் ஈகோ தான் அவருக்கு என்னைக்குமே பிரச்சனையா இருக்கு. ஸோ அவர் என்ன பண்ண ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் அவர் சரியாவே விளையாடலைனாலும் சுப்மன் கில் இப்போ இந்த டோர்னமெண்ட்ல ஆடின சூப்பரான ஃபார்மை கண்டினியூ பண்ண முடிஞ்சால், ஸ்ரேயாஸ் ஐயர் அவரோட ரோல், அதாவது அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நான் வந்து 20 பால் 50 ரன் சூரியகுமார் யாதவ் மாதிரி விளையாடல, நான் வந்து 60 பால் 50 ரன் வில்லியம்சன் மாதிரி விளையாடல, 45 பால் 50 ரன் 45 பால் 55 ரன், திஸ் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் கேம் அப்படின்னு ஸ்ரேயாஸ் ஐயர் இதையும் கண்டினியூ பண்ணாருன்னா, விராட் கோலி ஒருவேளை நல்லா விளையாடலைன்னாலும் இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிடைக்கிறதுக்கான முழு வாய்ப்புகளும் இருக்கு. சார், இந்த 2023ல பாத்தீங்கன்னா இருந்த ஓடிஐ ஸ்குவாடை விட இப்போ ரொம்ப பெட்டரான ஸ்குவாடாவே இருக்காங்க இல்லையா சார் இந்தியா? எக்ஸாக்டா அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஸ்குவாட்ல நீங்க ஒரு பெரிய குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் போன மறந்துடாதீங்க. The one and only drawback in that squad was அஸ்வினை சரியா யூட்டிலைஸ் பண்ண. அது ஒண்டி தான் அந்த ஸ்குவாட்ல பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதாவது கடைசி அதே மாதிரி அந்த ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸே கிடையாது. நல்லா பாத்துக்கோங்க, ஆல்ரவுண்டர்ன்ற வார்த்தையே இங்க கிடையாது. எல்லாருமே ஒன்னு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் இல்ல ஒன்னு ப்ராப்பர் போலர், எக்ஸப்ட் ஃபார் ரவீந்திர ஜடேஜா. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் இன்ஜூரியா வெளியே போயிட்டாரு, வெறும் ஜடேஜா மட்டும் தான் இருந்தாரு. அப்போ நமக்கு அந்த பாயிண்ட் தான் வரேன். ஸோ ஹர்திக் பாண்டியா இருந்தாரு, ஹர்திக் பாண்டியா வந்து வெளியே போயிட்டாரு. அந்த இடத்துக்கு பதிலா அஸ்வினை கொண்டு வந்திருக்கணும். ஆனா அந்த தப்பா அவங்க பண்ணாங்க. ஸ்கையை ஸ்பெஷல் பேட்ஸ்மேனா கொண்டு வந்து ஒரு போலர் இழந்தாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சு. ஆனா இந்த ஸ்குவாட்ல 4 நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அதுல 3 பேரை பிக் பண்ணீங்கன்னா கூட சம அட்வான்டேஜ். அது ஒரு மிகப்பெரிய பிளஸ். ரெண்டாவது ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா அப்ப வெளியே போனதுதான் நமக்கு மிகப்பெரிய டிராபேக்கா இருந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா போலர் இல்ல, அதனால ஒரு ஸ்பின்னரை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாச்சு. பட் இப்ப ஹர்திக் பாண்டியாவும் உள்ள இருக்காரு. ஸோ யூ கேன் பிரிங் அனதர் ஸ்பின்னர். ஸோ இந்த சூப்பரான அட்வான்டேஜ் இருக்கிறது மட்டும்தான் அந்த ஸ்குவாட்ல நான் டிஃப்ரெண்டா பாக்குறேன். ஏன்னா இந்த ஸ்குவாட்ல விராட் கோலியோட ஃபார்ம் என்னன்னே நமக்கு தெரியல. பட் அந்த ஸ்குவாட்ல விராட் கோலி மரண கேம் ஆடினார். ஓகேங்களா, சோ அந்த ஒரு டிராபேக் இருக்கு. அதே மாதிரி பும்ரா, பும்ரா இப்ப இல்ல, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக். சோ இத ரெண்டு தவிர எனக்கு என்னவோ அந்த ஸ்குவாடோட கம்பேர் பண்ண வேண்டாம். பட் இந்த ஸ்குவாட் ரொம்ப நல்லா விளையாடுவாங்க, கப்பு தட்டுவாங்கன்னு தோணும். நான் சொன்ன அஸ்வினுக்கு இடத்தை எல்லாம் நிரப்ப முடியாதுங்க. அவர் வந்து திங்கிங் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வேர்டு. அது வந்து தோனியை பார்த்தோம், அதுக்கப்புறம் இவரு பாக்குறோம். சோ ஆனா ஒரு விஷயம் பாசிபிள். என்ன பாசிபிள் அப்படின்னா, அவர் மாதிரியே ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நானும் ஆல்ரவுண்டர் தாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடிய வாஷன் சுந்தர் நான் அப்ப சொன்னேன். ஓகேங்களா, கமெண்ட்ஸ் எல்லாம் வழக்கம்போது கழுவி விட்டாங்க. பட் எனக்கு அப்புறம் நீங்க தான் தம்பி இந்தாங்க புடிங்க கண்ணு அப்படின்னு அந்த இந்த படத்தோட கோட் படத்தோட சீன் வந்து அஸ்வினே ஷேர் பண்ணியிருந்தா வாஷன் சுந்தர் வச்சு. சோ கமிங் பேக் டு திஸ், நான் அதே பாயிண்ட் எங்கேயும் சொல்லுவேன். பும்ராவுக்கான எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஹர்ஷதீப் இல்ல. பட் ஹர்ஷதீப் ஓட ஃபர்ஸ்ட் ஓவர் சர்ப்ரைஸும் சரி, டெக் ஓவர் பியூட்டியும் சரி, கண்டிப்பா டீமுக்கு செமையா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்மர் இஸ் ஆல்வேஸ் அன் அட்வான்டேஜ். பட் அவர் லெஃப்ட் ஆர்மர் மட்டும் இல்ல, நல்ல டெக்ல போடக்கூடிய ஒரு போலர். அதே மாதிரி வெறும் டெக்ல மட்டுமே போடுவேன், வெறும் பேச மட்டுமே நம்பி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆளும் கிடையாது. சில நேரத்துல பேச ரிமூவ் பண்ணிட்டு போடக்கூடிய ஒரு போலர். அதே மாதிரி நல்ல, அதாவது அவர் எங்க பால் பிச் பண்ணணும்னு நினைக்கணுமோ அந்த இடத்துல பிச் பண்ணுவாரு. ஒரு மிஸ்ஜட்மெண்ட்லாம் வராது ஹர்ஷித் ராணா மாதிரி. சோ அது வந்து ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் ஹர்ஷ்தீப் சிங்க்கு. சோ கண்டிப்பா அவர் ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருப்பாரு. சோ பும்ராவுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பட் பும்ராவோட குறையினால டீமே டவுன் இல்லாத அளவுக்கு ஹர்ஷ்தீப் வந்து சூப்பரான ரோல் பண்ண போறாரு. ஷமி, இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல ஷமி வந்து இந்த டோர்னமெண்ட்ல அவரோட போலிங் வச்சு நீங்க எடை போடாதீங்க, டக்குனு ஃபார்முக்கு ரீசெண்டா கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தான் இருக்காரு. அதாவது அவருடைய கட்டர்ஸ், அவருடைய அந்த ஒரு ஸ்லோயர் டெலிவரி, அவருடைய ஸ்விங், இது எதையுமே நம்ம பெருசா அந்த டோர்னமெண்ட்ல பார்க்க முடியல. பட் அகைன் ஷமி வந்து ஒரு 2 மேட்ச் நல்லா போடலங்கிறதுனால அவர் ஆஃப் ஃபார்ம்னு நினைக்காதீங்க. எப்ப ஃபார்முக்கு வர்றாருன்னு தெரியாது. அவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் மாதிரி. ஓகேங்களா, அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் எப்படி அப்படின்னா, எப்பவுமே வந்து இவங்க மொக்கான்னு சொல்லிடவே முடியாது, திடீர்னு வந்து செமையா விளையாடுவாங்க. அதே மாதிரி இவங்க இந்த டைம் கண்டிப்பா அடிப்பாங்கடா அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். 2023ல கடைசியில புஷ்ன்னு போனாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் அவங்க. ஆனா அவங்க கிட்ட ஈக்குவலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் எப்பவுமே ஃபீலிங் நல்லா இருக்கு, அந்த மாதிரி ஒரு டீம். பட் சாரி, ஒரு ஃபன்னுக்காக நான் இதை சொன்னேன். பட் ஷமி எப்படின்னா, ஷமி கிட்டத்தட்ட வந்து ஒரு நீங்க பாகிஸ்தான் சொல்றது வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நியூசிலாந்து டீம் மாதிரி. மொக்க டீம்னு நினைப்போம், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருப்போம், திடீர்னு மொக்கையா ஆடுவாங்க. ஆனா ஃபார்முக்கு வரதுக்கு டைம் எடுத்துக்கவே மாட்டாங்க நியூசிலாந்து. அதே மாதிரிதான் இவரும் ஷமியும். சோ ஃபார்முக்கு டக்குன்னு வந்துருவாரு. ஏன்னா ஸ்கில் இல்லாத ஒரு பிளேயர் நல்லா போடுறதுன்றதுதான் நமக்கு ஒரு பயமான விஷயமா இருக்கும். இவன் இவன் என்னைக்கா ஒரு நாள் நல்லா விளையாடுவாண்டா அப்படின்ற மாதிரி பிளேயர் தான் நமக்கு பயம். இவர் அப்படி கிடையாது. இவர் எப்பயோ ஒரு நாள் நல்லா விளையாட மாட்டார், அவ்வளவுதான். சோ நல்ல போலிங் வெரைட்டி இருக்கு, நல்ல திங்கிங் எபிலிட்டி இருக்கு.
எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விங்கு போடணுன்றது அவருக்கு தெரியும். பேஸ ரொம்ப அழகா கட் பண்ண தெரியும் அவருக்கு. அதே மாதிரி இந்த ஆஃப் வாலி பால்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா போடுவாரு. அதே மாதிரி இந்த குட் லென்த் டெலிவரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த குட் லென்த்துக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கிறது சொல்லுவாங்க. ஸோ அந்த லென்த் டெலிவரிஸை ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணுவார். அதே மாதிரி பிளேயிங் லெவலில் யார் யார் இருப்பாங்கன்ற மாதிரி இப்போ கேட்டுட்டு இருக்காங்க சார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. பவுலர்ஸ் நிறைய பேர் ஒருத்தர் 2 பேர் தான் யூஸ் பண்ண முடியிற மாதிரி தானே இருக்கு நம்ம ஸ்குவாட். என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நான் சொல்ற 11 அப்படிங்கிறது நல்லா இருக்கும். பட் இவங்க கொடுக்குற 11 அப்படின்னு நான் என்ன ஜட்ஜ் பண்றேன் அப்படின்னா, இவங்க வாஷிங்டன் சுந்தரை காம்ப்ரமைஸ் பண்ணி வருண் சக்கரவர்த்தி உள்ள கொண்டு வருவாங்களோ தான் நான் நினைக்கிறேன். அதாவது தே மைட் கோ ஃபார் அக்சர் வித் குல்தீப் ஆர் ஜடேஜா, அக்சர் வித் குல்தீப் ஆர் ஜடேஜா வித் வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிறது தான் அவங்க போவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் என்னுடைய கால் வேற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்வேன்னா, அக்சர், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு யூ கேன் யூஸ் ஷமி, யூ கேன் யூஸ் ஹர்ஷதீப், யூ கேன் யூஸ் ஹர்திக் பாண்டியா இந்த டீம். ஸோ இப்பவே வந்து பாத்தீங்கன்னா 6 பிளேயர்ஸ் இல்ல 2 பேட்ஸ்மேன்ஸ் இன்க்ளூட் ஆயிட்டாங்க. மீதி 5 பேர் நீங்க அழகா பேட்ஸ்மேன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். செமையா இருக்கும். ஏன்னா 6 பவுலர்ஸை தாண்டி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தேவை அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் ஆப்வியஸ்லி கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் சிச்சுவேஷன் பொறுத்து, அது வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இறங்கணுன்ற சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அக்சர் பட்டேல் இல்லைன்னா கேஎல் ராகுல் முன்னாடி இறக்கி விட்டு இப்படி ஆடினா செமையா இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11ல இவங்க போறது வந்து வருண் சக்கரவர்த்தி. நானுமே வருண் சக்கரவர்த்தி வைங்கன்னு தான் சொல்றேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா இருக்கணும். இப்போ வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்தாலுமே பாத்தீங்கன்னா அவருக்கு ஓடிஐ கிரிக்கெட்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். இல்ல பிரதர், சி ஓடிஐ கிரிக்கெட் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நல்லா தானே போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 2வது ஒரே ஒரு விக்கெட் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் இஸ் ஸ்டில் a surprise factor for many of the bowlers. பட் மறந்துடாதீங்க, நம்ம predominantly ஆட போறது ஏசியன் டீம்ஸ்க்கு எதிராக. நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போறோம், நம்ம பங்களாதேஷ்க்கு எதிராக விளையாட போறோம். 2 பேருமே நாட் பேட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஓகேங்களா? அதே மாதிரி நியூசிலாண்டுமே ஸ்பின்னுக்கு எதிராக ஒஸ்டா விளையாட டீம் கிடையாது. they are actually coming back. ஒரு இங்கிலாந்து மாதிரி திணறக்கூடிய ஒரு டீம், இப்ப இருக்கிற இங்கிலாந்து மாதிரி ஸ்பின்னுக்கு திணறக்கூடிய டீம் கிடையாது நியூசிலாந்து. they can actually play well. எஸ்பெஷலி வில்லியம்சன் ஃபார்ம்ல இருந்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க டீம்ல இருக்கிற நிறைய பேர் ஸ்பின் நிறைய விளையாடுவாங்க. So there is a good possibility that Varun Chakravarti might not do wonders, but still அவர் ஒரு பேட் பாலர்னு சொல்ல முடியாது. ஸோ நான் நடுவில் நிக்கிறேன். எங்க நிக்கிறேன்னா, வருண் சக்கரவர்த்தி will not perform badly, பட் அவர் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல அட்லீஸ்ட் ஐ see a less chance. ஓகேங்களா? ஆனா அவருக்கு அபிலிட்டி இருக்கு. ஸோ when you have a backup of Varun Chakravarti who is an all-rounder, when you have a backup of Washington Sundar who is an all-rounder, also a wicket taker, and you have Akshar Patel who is expensive but a wicket taker, and you have Arshdeep Singh in the team, and you have Hardik Pandya in the team, அப்ப நீங்க வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வரது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அவர் கண்டிப்பா பயங்கர ரன் கொடுத்துட போறது இல்லை. கரெக்டா? இப்ப அவர் விக்கெட்டே எடுக்க முடியலன்னாலும் டெஃபினட்டா ஒரு எக்கானமி வந்து 5.5 தான் வச்சிருப்பாரு வருண் சக்கரவர்த்தி. அது வந்து எனக்கு கண்டிப்பா ஐ எம் டேம் ஷூர் அபவுட் இட். அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு விக்கெட் டேக்கிங்காக நீங்க வாஷிங்டன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றது வருண் சக்கரவர்த்தி ஒர்க் அவுட் ஆலேனாலே. ஸோ வாஷிங்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அக்சர் பட்டேல் விக்கெட் டேக்கரு, இவர் ஹர்ஷ்தீப் விக்கெட் டேக்கரு, ஷமி கிளிக் ஆயிடுச்சுன்னா எப்படி போடுவான்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வருண் சக்கரவர்த்தி ஹாஸ் டு பி இந்த டீம். அதே மாதிரி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விராட் கோலியும் ரோஹித் சர்மா இதுதான் அவங்களோட கடைசி ஐசிசி ட்ரோஃபி சாம்பியன்ஷிப்பா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ரோஹித் சர்மா ஐ திங்க் எஸ். ஓகேங்களா? அவர் வந்து இந்த முறை மரண ஆட்டம் ஆடிட்டு கப்பை ஜெயிச்சுட்டு நான் கிளம்புறேன் தம்பின்னு சொல்லுவாருன்னு தான் நான் நம்புறேன். பட் விராட் கோலி ஸ்டில் ஹஸ் காட் சம் கேம் இன். அவருக்கு ஒரு ரெக்கார்ட் வேற பேக் இருக்கு. ஸோ தே மைட் பேக் ஹிம் ஃபார் தட் பர்பஸ். அவரை பேக் பண்றது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபிட்னஸ் எந்த இடத்துலையுமே அவர் குறையில. ஆனா ஆட்டிடியூட் ஹேஸ் டு பி கரெக்டட். ஓகேங்களா? நான் வந்து ஹார்டா கோலியை விமர்சனம் பண்ண அதே வார்த்தையை தான் இப்பவும் சொல்றேன். உங்களுக்கு கிரிக்கெட் தான் ஃபர்ஸ்ட், இந்தியன் டீம் செகண்ட், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலோ, இல்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் செகண்ட் அப்புறம் தான் மற்றெல்லாம் நினைச்சீங்கனாலோ, விராட் கோலி கேன் கண்டினியூ ஃபார் அட்லீஸ்ட் 2-3 இயர்ஸ். அவ்வளோ அபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஆனா என்னுடைய பர்சனல் ஈகோ, என்னுடைய பர்சனல் இதுதான் பெருசுன்னு அவர் நினைச்சாருன்னா, இட் இஸ் டைம் ஃபார் ஹிம் டு சே குட் பை ஆஃப்டர் திஸ் டோர்னமெண்ட். ஆனா தயவு செஞ்சு இந்த டோர்னமெண்ட் நல்லா ஆடி கொடுத்து போங்க நான் சொல்லுவேன். பட் ஹி ஹஸ் காட் மோர் கிரிக்கெட் இன் ஹிம். அதனால விராட் கோலிக்கு இது கடைசின்னு நான் பார்க்கல. இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? யாரெல்லாம் ஃபைனல் போவான்னு நினைக்கிறீங்க? இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி பொறுத்த வரைக்கும் நான் ஃபைனலுக்கு இந்தியாவை கண்டிப்பா ஒரு கண்டெண்டரா வைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நல்ல ஆல்ரவுண்டர் ஸ்குவாட் வச்சுட்டு அவங்க போகாம இருக்கிறதுங்கிறது இம்பாசிபிள் நான் பாக்குறேன். இந்தியா சொல்லி ஒரு டீம்கிட்ட சொதப்புறாங்க நாக் அவுட் மேட்சஸ்லன்னா நியூசிலாந்து தான். அந்த நியூசிலாந்து கிட்ட மட்டும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடணும். சாம்பியன்ஸ் ட்ராஃபில பாகிஸ்தானோட நமக்கு ஒரு பெட்டர் ரெக்கார்ட், நம்மளோட பாகிஸ்தானுக்கு ஒரு பெட்டர் ரெக்கார்டு இருக்கு. 3-2 அவங்க 3 நம்ம 2 மேட்சஸ்ல அப்படின்னா கூட
டெஃபினட்டா வந்து அந்த ஒரு மேட்ச்ல விராட் கோலி சூப்பரா விளையாடுவார் நான் நம்புறேன். ஏன்னா வந்து 2017 அவர் கேப்டன்சில தான் நம்ம பாகிஸ்தான் தோத்தோம். கடைசியா வந்து அவங்க தான் சாம்பியன்ஸா வெளில வந்தாங்க 2017. நம்ம கிட்ட தான் அதுவும் நம்ம மஸ்ட் வின் மேட்ச் அது. இவருடைய அந்த இப்ப எப்படி கோச் கம்பீரோட ஒரு பிரச்சனை ஓடுதோ அதே மாதிரி கோச் கும்ப்ளேயோட ஒரு பிரச்சனை ஓடி ஒரு நான் கோஆபரேஷன்னால ஒரு லெத்தர்ஜினால தான் அந்த மேட்ச் நம்ம தோத்தோம். ஸோ அந்த ஒரு கோபம் இன்னும் டீமுக்கு இருக்கும். அதோட விளையாடுவாரு. ஸோ பாகிஸ்தான் எல்லாம் கண்டிப்பா நம்ம அடிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு நெக்ஸ்ட் லெவல். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நியூசிலாண்டையே நம்மளால தோக்கடிக்க முடியும். அதுவும் அது கடைசி மேட்ச்ங்கிறனால ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா ஒரு நம்பிக்கையோட உள்ள போவோம். ஓகேங்களா? அண்ட் நியூசிலாந்து இஸ் அ டீம் லைக் இட் கேன் கோ ஐதர் வேஸ். திடீர்னு பங்களாதேஷ்டே கூட தோக்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். அப்ப நம்ம கிட்ட வரும்போது ஒரு ப்ரெஷரோட வருவாங்க. அந்த ப்ரெஷரை நம்ம செமையா கேட்டலைஸ் பண்ணலாம். நியூசிலாந்து டீம் ப்ரெஷர் இல்லைன்னா நல்லா விளையாடுவாங்க. ப்ரெஷர் இருந்தா சொதப்புவாங்க. ஓகேங்களா? சோ ஒருவேளை அவங்க ஒரு மேட்ச் தோத்துட்டு நம்ம கூட 3வது மேட்ச் ஆட வராங்க, நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு அவங்களோட ஆடணும்னா 3-3 அடிச்சிருவோம். சோ நம்ம கண்டிப்பா செமிஃபைனல் இல்ல ஃபைனலே போவோம். செமிஃபைனல் ஆஸ்திரேலியா வந்தா கொஞ்சம் நம்ம அடிச்சிருவோம். ஏன்னா ஆஸ்திரேலியா டீம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க இல்லையா சார் இந்த வாட்டி? ஆஸ்திரேலியா டீம் செம வீக்கா இருக்காங்க. ஹாசல்வுட் இல்ல, பேட் கமின்ஸ் இல்ல, மிச்சில் மார்ச் இல்ல, நான் ஒரு பெரிய ப்ராப்ளமாவே சொல்ல மாட்டேன். ஆனா மிச்சில் ஸ்டார்ச் இல்ல, அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளோ. ஒரு லெஃப்ட் ஆர்மரு என்னமா போலிங் போடுவாரு ஆனா டேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் இல்ல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளோ அவங்களுக்கு. பட் அகைன் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் டிராவல்ஸ் ஹெட் இருக்காரு, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் ஜாம்பா இருக்காரு. அதே மாதிரி அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க கிட்ட போலர்ஸ் தான் இன்னைக்குமே அவங்களோட எபிலிட்டியா இருந்திருக்காங்க ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? ஓப்பனிங்கும் போலிங்கும் தான் அவங்களுடைய தாரக மந்திரமே. ஓகேங்களா? இந்த டைம் ஓப்பனிங்ல டிராவிஸ் ஹெட் இருக்காரு. அவர் வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸப்ஷனல் பிளேயர். ஸோ அவனால அந்த வேல்யூ அவர் கொடுத்துருவாரு, உங்களுக்கு அந்த கவலையே இல்லை. ஆனா பிரச்சனை எங்க அவங்களுக்கு இருக்குன்னா போலர்ஸ் இல்லை. ஆனா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்துடா உங்களுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் வராங்க அப்படின்ற கேள்வி நம்ம கேட்கலாம். அப்படி ஃபாஸ்ட் போலர்ஸ் உருவாக்கிடுவாங்க. ஸோ அவங்கள குறைச்சி எடை போட முடியாது. அதுல எந்த டவுட்டும் இல்லை. இது வேற ஒரு டோர்னமெண்ட் இந்தியாவில் 7 மேட்ச் விளையாட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் இது 5-2ல நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நான் ஈஸியா சொல்றேன். ஏன்னா டீம் சரியில்லை. ஆனா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்னா அவங்களுடைய உத்வேகம் வேற மாதிரி இருக்கும். அவங்க பர்ஃபார்மன்ஸே வேற மாதிரி இருக்கும். ஆமா, உத்வேகம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓடிய வேர்ல்டு கப்லயுமே அப்படிதான் சார் இருந்தாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2023 வேர்ல்டு கப்லயுமே அப்படிதான் இருந்தாங்க. ஆனா ஆப்கானிஸ்தானை வின் பண்ணி உள்ள வந்தாங்க, சூப்பரா வின் பண்ணிட்டாங்க சார் ஃபைனல்ஸ். அதான் பஸ் அதுக்கு வந்து 2023க்கு முழு கிரெடிட் அவங்களை நான் கொடுக்க மாட்டேன். ஆனா பேட் கமின்ஸ் வந்து அவரோட கேப்டன்சி சூப்பரா இருந்துச்சு. இன்ஜுரி இருந்தாலும் ஜாம்பாவை பேக் பண்ணாரு. ரொம்ப சில நேரங்களில் எக்ஸ்பென்சிவா போனாலும் அவர் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாரு. ரொம்ப அழகா பண்ணாங்க. பட் அவங்க தோத்ததுக்கு 50% அவங்க காரணம், 50% நம்மளும் ஆப்கானிஸ்தானும். அழகா அடிக்க வேண்டிய மேட்ச்ல நம்ம சொதப்பணும், அது வேற விஷயம், விடுங்க. பட் ஆஸ்திரேலியா அப்படிதான். அதாவது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்டை உருவாக்கியே ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, ஃப்ராடு பண்ணுவாங்க, அம்பையரிங்ல ஏமாத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு போலர்ஸ் சூப்பரா போட்டுட்டு இருக்கும்போது ஸ்கிரீன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஒரு இரிட்டேஷன் உருவாக்குவாங்க. 1 pitch கேட்ச் அவுட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்லாவும் விளையாடுவாங்க. அதையும் நம்ம குறைச்சிடணும். ஸோ ஆஸ்திரேலியா வந்து என்னைக்குமே நான் ஒரு கொஸ்டின்ல வைக்கிறேன். ஸோ இந்தியா வில் டெஃபினெட்லி கோ. இந்தியா டெஃபினட்டா ஒரு அதான். ஆனா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனல்ல மோதினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உதச்சி அமிச்சுவோம். இந்தியாவுக்கு அந்த பேரியர் வந்து செமிஃபைனல்ல கிடையாது, ஃபைனல்ல மட்டும்தான் அந்த பேரியர் இருக்கு. செமிஃபைனல்ல பல முறை அவங்களை கிராக் பண்ணி உடச்சு அமிச்சிருக்கோம். 2015ல அவங்க ஊர்ல நடந்த செமிஃபைனல் மட்டும்தான் நம்ம தோத்தமே தவிர நிறைய செமிஃபைனல்ல ஐசிசி டோர்னமெண்ட்ல அவங்களை உதச்சு அமிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ ஆஸ்திரேலியா ஒருவேளை நம்ம கூட செமிஃபைனல் வந்தா நம்ம டிஃபால்ட் வின். ஃபைனல்னா மட்டும்தான் எனக்கு அவங்க கிட்ட ஒரு டவுட் இருக்கு. ஸோ இந்தியா ஃபைனல் போயிடுமா அப்படின்னா போயிடுங்கிறத நான் கிளியரா பாக்குறேன். ஓகேங்களா? நம்மள செமிஃபைனல் அப்செட் பண்ற அளவுக்கு அந்த சைட்ல ஒரு பெரிய டீம் இருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க, குறைச்சிட போடக்கூடாது. சவுத் ஆப்பிரிக்கா இஸ் an எக்ஸெப்ஷனல் டீம். அவங்களுக்கும் நல்ல நல்ல ஃபாஸ்ட் போலர் ஸ்குவைட்ஸில வந்து வெளிப்பட்டாரு. இவர் வந்து நோக்கியா இல்ல பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி, அது ஒரு பெயின். அப்படின்னாலும் அவங்க டீமோட பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓப்பனிங் ரொம்ப அழகா செட் ஆயிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த 3 பேட்ஸ்மேன்ஸ், அது கிளாஸனா இருக்கட்டும், அதுவும் வேண்டடி இருக்காரு, அவரை ஒழுங்கா இவங்க பயன்படுத்தி ஒரு லாஸ்ட் 3 பிளேயர்ஸ், அதாவது அந்த மெயின் 3 பிளேயர்ஸ், லாஸ்ட் 3 பிளேயர்ங்கிறது மெயின் 3 பிளேயர்ஸ், கிளாசன், மார்க்ரம் அண்ட் மில்லர் வந்து ஒரு 30-32 ஓவருக்கு மேல உள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட பேட்டிங் பவர் வேற மாதிரி இருக்கும். இந்தியாவால டிப்ளீட் பண்ண முடியும், ஏன்னா நம்ம கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் அப்படி இல்லாத பட்சத்துல எஸ்பெஷலி அவங்க வந்து அந்த சைடுல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸான இங்கிலாண்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், அவங்களால அழகா காலி பண்ண முடியும். சோ சவுத் ஆப்பிரிக்கா நம்ம கூட செமிஃபைனல் வந்தால் we have a 70-30 possibility. நம்ம 70% ஜெயிப்போம், அவங்க 30% ஜெயிப்பாங்க. அது தவிர்த்து I see India going to final very clearly. ஓகேங்களா?
சவுத் ஆப்பிரிக்கா வந்தா மட்டும்தான் 30% டவுட் வைக்கிறேன். மற்றபடி இந்தியா வில் கோ டு ஃபைனல் வெரி கிளியர்லி. ஃபைனல்ல நம்ம கூட வரப்போறது யாரு? ஆஸ்திரேலியா வந்தா ஐ வில் கிவ் அ பாயிண்ட் ஆஃப் ரிஸ்க். அகைன் ரொம்ப டவுட்ஃபுல் ஆஸ்திரேலியா வரது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா சம ஃபார்ம்ல இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கேன் கிவ் அ சர்ப்ரைஸ். நோட் பண்ணிக்கங்க, ஆப்கானிஸ்தான் கேன் கிவ் அ சர்ப்ரைஸ் டு ஆஸ்திரேலியா. வெங்கட் பிரசாத் இன்னைக்கே சொன்னார், அன்றே கணித்த வெங்கட் பிரசாத், ரெடியா வச்சுக்காங்க டெம்ப்ளேட். ஸோ அவங்க ஆஸ்திரேலியா ஒருவேளை ஃபைனல் வந்தா நமக்கு ஒரு குட்டி ப்ராப்ளம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம ஃபைனலே கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ சி a வெரி குட் ஃபேவரட்ஸ் ஆன் இந்தியா. நான் செமிஃபைனல் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்னா அது கொஞ்சம் ரேங்கிங் முன்ன பின்ன பார்க்கணும். ஐ சி தட் நம்ம சைட்ல வந்து பாகிஸ்தான் நல்லா விளையாடினா பாகிஸ்தான் கேன் கோ. பட் அவங்களோட ஃபீல்டிங் ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்களுக்கு. பட் அவங்க கிட்ட வந்து நல்ல ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க எப்பவுமே. அண்ட் பாகிஸ்தான், ஸோ வாட் ஐ சி இஸ் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் நியூசிலாந்து. இதுதான் நான் எதிர்பார்க்குற செமிஃபைனல். அண்ட் ஃபைனல் டெஃபினெட்லா இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். பார்ப்போம் சார் யாரு வரான்னு. பட் ஸ்டில், ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட ஒரு தடவை தோத்துருக்கோம். பட் ஸ்டில் இப்போ இருக்கிற இந்தியன் டீம் அவ்வளவு லைட் கிடையாது. அவ்வளவு ஈஸியா நீங்க அடிச்சுட்டு போயிட முடியாது. ஸோ கப் அடிப்போம் நம்புறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி பிரதர். Milky Mist Paneer. Milky Mist Paneer. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.